விவாத மேடை வாங்க பேசலாம். இத்தலத்திலே பயணிக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, நம் அனைவர்களுக்கும் அந்த ஏகனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக. இக்கால தொழில்நுட்பம் உறவுகளை வளர்க்கின்றனவா இல்லை சீரழிக்கின்றனவா என்பதாக தலைப்பை தந்திருக்கின்றார்கள். எனதருமை நடுவர் அவர்களே, எனதருமை தொகுப்பாளர் அவர்களே, எனதருமை பேச்சாளர் பெருமக்களே, எனதருமை எதிர் அணியிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, தலைப்பை நன்கு படித்திடல் வேண்டும், புரிந்திடல் வேண்டும், அறிந்திடல் வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்ன? இக்கால தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் எதை வளர்க்கின்றது? வியாபாரத்தை வளர்க்கின்றது, தொழிலை வளர்க்கின்றது. மனித தேவைகளுக்கு ஏற்றது போல தங்கள் வாழ்க்கைகளையும் வசதிகளையும் பெருக்கிக் கொள்வதற்கு அந்த நுட்பத்தை அறிந்து பயனடைந்து கொள்கின்றார்களே தவிர உறவுகளை வளர்ப்பதற்கு இங்கு தொழில்நுட்பம் தேவையில்லை, இயந்திரம் தேவையில்லை, இதயம்தான் தேவைப்படுகின்றது. உறவுகளை வளர்ப்பதற்கு எது தேவை? இயந்திரமா? இல்லையே எனதருமை சகோதர சகோதரிகளே, இதயம் தேவைப்படுகின்றது. அந்த இதயத்தின் வெளிப்பாடாக அன்பு, பாசம், பரிவு, பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நல்ல நெறிமுறைகளை பகிரும் பொழுது உறவுகள் வலுவிடுகின்றன, அதுவே வளர்க்கின்றன. ஆக தொழில் ரீதியான வளர்த்து கொள்வது, அந்த நுட்பத்தை பெருக்கிக் கொள்வது இக்கால தொழில்நுட்பம். வியாபாரத்திற்கும் தொழில்களுக்கும் இன்னும் நம் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கும் நிலைப்பாடுகளை நாம் தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த தொழில்நுட்பம் இயந்திரமே தவிர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு பயனடைவதில்லை, பயன் தருவதும் இல்லை. காரணம், உறவு என்பது உள்ளம் சார்ந்தது, இதயம் சார்ந்தது, அந்த இதயத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனதருமை சகோதரர்களே. ஆக அந்த அடிப்படையில் இந்த இதயமே உறவுகளை வளர்க்கின்றன. ஆக இந்த இதயத்தை விட்டுவிட்டு இயந்திரம்தான் வளர்க்கின்றது, இயந்திரம்தான் வளர்க்கிறது என்று வாதிடுவது சரியா முறையா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக கேள்விகளை கேட்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்திலே கடிதம் போட்டால் பல நாட்களுக்கு பிறகு கடிதங்கள் கிடைத்தன, முகங்களை பார்க்க முடிவதில்லை. ஆனால் இன்றோ ஒரு பொத்தானை அழுத்தி விட்டால் முகங்களை பார்க்கலாம், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்கக்கூடிய நிலைப்பாடுகளிலே அன்றைய காலகட்ட கடிதங்கள் நாள் தாமதம் ஆனாலும் அந்த கடிதத்திலே இதயம் பேசியது. ஆனால் இன்று ஒரு நிமிடத்தில், அரை நிமிடத்தில் முகங்களை பார்த்து செய்திகளை தெரிந்து கொண்டாலும் இங்கு உதடு மட்டுமே பேசுகின்றது. ஆக உள்ளத்தில் ரீதியாக பேசக்கூடிய அந்த உறவும் வளர்கின்றதா அல்லது உதடு மட்டும் பேசக்கூடிய நிலைப்பாடுகளை இயந்திரத்தை பயன்படுத்தி வாழக்கூடிய இந்த தொழில்நுட்பம் உறவை வளர்த்திட முடியுமா? சீரழிக்க செய்கின்றது, சின்னாபின்னமாக சிதைய செய்கின்றது. மனிதன் இது போதை, பல போதைகளுக்கு அடிமையாகி இந்த தொழில்நுட்பம் மனிதனை சீரழிக்கின்றது, சின்னாபின்னமாக சிதைக்கின்றது என்பதை ஒரு கணம் நடுவர் அவர்களே, தொகுப்பாளர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்கள் அவர்களே, உண்மையை மறுத்து நாம் வாதிடக்கூடாதல்லவா? சிந்திப்போமா? அடுத்து தொடர்வோம் பதிவினிலே. ஆக எனதருமை சகோதர சகோதரிகளே, எனதருமை நடுவர் அவர்களே, எனதருமை தொகுப்பாளர் அவர்களே, இக்கால தொழில்நுட்பம் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகளையும் தமிழை பேசக்கூடிய நிலைகளிலும் மாற்றி விடுகின்றது. இது எங்கே தமிழர்களுடைய உறவுகளை வளர்க்கின்றது, சீரழிக்கிறது அல்லவா? சின்ன பின்னமாக சிதைய வைக்கின்றது அல்லவா? மம்மி டாடி, ஆண்டி, அங்கிள், ப்ரோ என்று அழைக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு உறவுகளை உன்னதத்தை உணர்த்துகின்றதா, வளர்க்கின்றதா? இல்லையே, சின்ன பின்னமாக சிதைய வைக்கின்றது அல்லவா? எனதருமை நடுவர் அவர்களே, தொகுப்பாளர் அவர்களை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நற்பண்புகள் எல்லாம் மாறி முகநூலாக மாறிவிட்டது. உணர்வுகள் எல்லாம் மாறி போலியான புன்னகையாக ஆகிவிட்டது. சோறு மாறி ஓட்ஸ்
என்ற நிலை வந்துவிட்டது. இட்லி மாறி பர்கர் என்றாகிவிட்டது. தோசை பீஸாவாக, எப்படி பீஸாவாக இக்கால தொழில்நுட்பம் மாற்றிவிட்டது. இது உறவுகளை வளர்க்கின்றதா? தொலைபேசி கைபேசி ஆகிவிட்டது. மனிதம் மாறி வெறித்தனமாகிவிட்டது. பொதுநலம் மாறி சுயநலமாக ஆகிவிட்டது. பொறுப்புகள் எல்லாம் போய் அவசரமாக ஓடக்கூடிய நிலை இந்த இக்கால தொழில்நுட்பம் அல்லவா? இவை எங்கே உறவுகளை வளர்க்கின்றது? எனதருமை நடுவர் அவர்களே, தொகுப்பாளர் அவர்களே, ஊடலும் கூடலும் கெஞ்சுதலும் கொஞ்சுதலும் இவையெல்லாம் மாறி விவாகரத்தாக நிலை உருவாக்கிவிட்டதே இக்கால தொழில்நுட்பங்கள். ஆக அழுத்தமான ஆழமான உறவுகளை உணர்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய நல்லவைகளையும் சரியாக புரிந்து கட்டுப்பாடோடு வாழக்கூடிய நிலைகளை எல்லாம் தவிர்த்து உறவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாமல் அடங்காமல் தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய அன்பும் பாசமும் ஆறுதலும் அரவணைப்புகளும் தொலைத்துவிட்டு இந்த உன்னதமான உறவுகளை இந்த இதயத்தை மறந்து இயந்திரத்தில் பின்னால் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உறவுகளை வளர்க்கின்றதா? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் எனதருமை நடுவர் அவர்களே, தொகுப்பாளர் அவர்களே. ஆக இன்றைய சூழ்நிலையில் உப்பு பார்த்து உண்ண முடியாத நேரங்கள், உப்புக்கு உண்ணக்கூடிய நிலையில் இந்த இயந்திரமான மனிதனை இந்த இக்கால தொழில்நுட்பம் இயந்திரமாக ஆக்கி விடுகின்றது. காரம் பார்த்து சாப்பிடுவதை விட கெடிகாரத்தை பார்த்து சாப்பிடக்கூடிய நிலைப்பாடுகளிலே மனிதன் வாழும் பொழுது இந்த உறவுகள் மேன்மைப்படுமா, உயர்ந்திடுமா, வளர்த்திடுமா? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இக்கால தொழில்நுட்பம் இந்த மனிதர்களுடைய உறவுகளை எப்படியெல்லாம் சின்ன பின்னமாக சீரழிக்கிறது என்பதை. இந்த தொழில்நுட்பம் வளராத காலம், வந்திடாத காலம் மனிதனாக வாழ்ந்தான், ஆரோக்கியமாக வாழ்ந்தான், இயற்கையோடு வாழ்ந்தான். ஆகவே அந்த இடத்தில் உறவுகள் நிலைத்து நீடித்து வளர்ந்து கொண்டே இருந்தது. அந்த பரம்பரைகள் வார்த்தெடுக்கப்பட்ட பரம்பரையாக இருந்ததே எனதருமை நடுவர் அவர்களே, தொகுப்பாளர் அவர்களே. ஆக இக்கால சூழ்நிலையில் இந்த தொழில்நுட்பங்கள் இல்லாத பொழுது அம்மியிலே அரைத்தவை, ஆட்டுக்கல்லிலே ஆட்டு உரலிலே ஆட்டியவை, உலையிலே வேக வைத்த வடித்தவை, விறகு அடுப்பினிலே எரித்தவை என்று அந்த கால வாழ்க்கையெல்லாம் இனிதாய் உறவுகளை வளர்த்தது, வார்த்தெடுத்தது. ஆக அந்த அடிப்படையில் மனம் நிறைந்த வாழ்க்கையும் வாழ்வும் நிறைந்திருந்தது இந்த தொழில்நுட்பம் வராத பொழுது, இல்லாத பொழுது. ஆனால் எப்பொழுது தொழில்நுட்பம் மனிதம் மண்டைக்குள் ஏறியதோ, அதை நடைமுறைப்படுத்த தொடங்கினானோ, உணவே மருந்தாகவும் வாழ்வே அந்தரங்கத்தில் சின்ன பின்னமாக சிதையக்கூடிய நிலைப்பாடுகளில் இயற்கையை மறந்து இயந்திரமாகி போகிவிட்டானே இந்த மனிதனுடைய உறவுகள் எப்படி வளரும்? அங்கு சின்ன பின்னமாக சீரழிகிறது அல்லவா? இயற்கையோடு வாழ்ந்த மனிதனை, இயற்கையோடு வாழ்ந்த மனிதத்தை இந்த இக்கால தொழில்நுட்பம் சின்ன பின்னமாக சீரழித்து விடுகின்றது எனதருமை நடுவர் அவர்களே, தொகுப்பாளர் அவர்களே. ரசாயனம் கலந்த உணவை தருவது இன்றைய தொழில்நுட்பம். தாய்ப்பால் மட்டும்தான் என்று நிலை மாறி மனிதனுக்கு மாட்டுப்பாலும் பவுடர் பாலும் சிறந்தது என்ற தொழில்நுட்பத்தினால் மனிதனின் மண்டையை கழுவக்கூடிய நிலைப்பாடு உறவை வளர்த்து விடுமா? சுகப்பிரசவம் என்பது எல்லாம் மாறி சிசேரியன் என்ற அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் மாற்றிவிட்டது. எவரும் இனிப்பு சாப்பிடலாம் என்ற நிலைப்பாடுகள் வாழ்க்கையில் உறவுகள் இருந்த
உறவுகளாக இருந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இக்கால தொழில்நுட்பம் சர்க்கரை நோயாளிகளும் இனிப்பும் மற்றவர்களும் தொடக்கூடாது என்று எப்படி தொடக்கூடாது என்று நிலை இருக்கும் பொழுது இக்கால தொழில்நுட்பம் பறைசாற்றும் பொழுது அங்கு உறவுகள் வளர்ந்திடுமா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஆகவே காசுகளை இந்த காட்சி